ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் வித் மீ காமேஷ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிரிக்கெட் அப்டேட் தான் வந்திருக்கேன். அந்த கிரிக்கெட் அப்டேட் யாரை பத்தின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தல டோனியை பத்தி தான். ஸோ டோனி வந்து பார்த்தீங்கன்னா லைக் இவ்வளோ மேட்சஸ் விளையாடி இருந்தாரு. இந்தியாவுக்கு நிறைய பேரும் சிஎஸ்கே டீம்லாம் விளையாடி ஒரு நல்ல அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனால் அவர் ஃபேன்ஸுக்கு ஒரு குண்டை தூக்கி போடுற மாதிரி அவர் ரிட்டையர்மெண்ட் சொல்லியிருந்தாரு. லைக் அவர் ரிட்டையர் ஆகிட்டு போகிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இந்த நியூஸை கேட்ட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயோ கடைசி ஒரு மேட்ச் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங் இருந்துச்சு. லைக் சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் லீடா இருந்தது பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி. அவர் தான் அந்த ரன்ஸா இருக்கட்டும், அந்த டீமோட லீட் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இவர் போயிட்டா லைக் சிஎஸ்கேவோட அந்த அவங்க பவர் எல்லாமே கம்மியாயிடுமேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீலிங் இருந்தாங்க. ஸோ அந்த ஃபீலிங்க்குலாம் ஒரு ட்ரீட் தர மாதிரி தான் ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்னா தோனி ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அவருக்கு 5 to 6 மேட்சஸ் ரிட்டென்ஷன் பண்ண போறாங்களா. ஸோ ரிட்டென்ஷன்னா ஒண்ணுமே கிடையாது. லைக் அந்த மேட்சஸை அவர் இப்போ இந்த 5 to 6 மேட்சஸ் விளையாடிட்டு அவர் ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கான். ஸோ இந்த டாக் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கவுன்சில் டீம் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் தோனி விளையாடாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு எல்லா முடிவுமே ஐபிஎல் கவுன்சில் தான் எடுக்கணும். ஏன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டா பட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கணும், இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கணும். இவங்க 2 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணிட்டு தான் அவருக்கு ஏத்தா போல ரூல்ஸை சொல்லுவாங்க. ஸோ தோனி இனிமேல் பழையபடி விளையாடுவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு எல்லாமே ஐபிஎல் கவுன்சில் தான் இருக்கு. ஸோ ஃபிங்கர் கிராஸ் நம்ம வேண்டிப்போம் தோனி சார் திருப்பி விளையாடணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே பண்ணணும். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.